சுசீலா, ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க? என்ன நடந்துச்சின்னு சொல்லுவேன். ஒன்றுமில்லை அக்கா, உங்களோட வேலையை பாருங்க. இல்லை இல்லை, ஏதோ இருக்கு, இங்கே ஏதோ நடந்திருக்கு. என்னட்டு இருக்கிற எல்லாத்தையும் நான் இழக்க போகிறேன். கடைசியில் நான் ரோட்டில் தான் நிற்க வேண்டி வரப்போகுது. ஏன் இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு தான் இந்த வீடு இருக்கே. என் புருஷன் சாகும்போது விட்டுட்டு போனது இந்த வீடு மட்டும்தான். தையல் வேலை செய்து தான் ஏதோ சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். கடைசியில் அதையும் என்னட்ட இருந்து எடுத்துட்டு போக போகிறாங்க. நீ யாரை பற்றி சொல்கிற? யாரை சொல்கிற? இந்த வீடு இனி எனக்கு சொந்தம் இல்லை. இன்னும் 3 மாசத்துல இந்த வீடு பிரேமவதிக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். ஒரு லட்சமா? இந்த நேரத்தில் என்னட்ட இங்கே எவ்வளோ காசு இருக்கு? மட்ட லேனில் இருக்கிற அந்த வீட்டை வாங்க நான் நிறைய செலவு பண்ணிட்டேன். இந்த மெஷினை கொஞ்சம் செய்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் சாமானும் துணி கொஞ்சம் வாங்குறதுக்கு தான் அக்காட்ட நான் காசு கொஞ்சம் கேட்டேனா. ஒரு 4-5 மாதத்தில் என்னால் அந்த காசை திருப்பி தரலாம் அக்கா. தங்கச்சி, எங்களோட லோயர் எல்லாம் ரெடி பண்ணிட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது இதில் ஒரு கையெழுத்து போடுறது மட்டும்தான். இதெல்லாம் நான் செய்கிறது ஏதாவது பிணைக்கு வேணும் தானே, அதுதான். அக்கா, இங்கே அக்கா உண்மையாகவே இதால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது தானே? நீ நெக்கிறியா இந்த 1 லட்சத்துக்கு உண்ட வீட்டை எழுதி வாங்க போகிறேன்னு? கண்டதெல்லாம் நினைக்காம இங்கே சைன் பண்ணு. வா வா, சைன் பண்ணு. தங்கச்சி, நீ சொன்ன மாதிரி எந்த காசை இன்னும் தந்து முடிக்கலையே. நீ இன்னும் 3 மாதம் உனக்கு டைம் தாரு. அந்த 3 மாதத்துக்குள்ளே வேணுமெண்டா நான் வந்து உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் இந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த கடனை கட்டி முடிக்காட்டி என்ன குறை நினைக்காது. ஐயோ அக்கா, எனக்கு இன்னும் 3 மாதத்தை விட கொஞ்சம் காலம் தாங்களேன். நான் அப்படியாவது தந்து முடிக்கிறேன். இல்லை இல்லை, வேறு கதையொன்றும் வேண்டாம். எழுதின மாதிரி நடக்கட்டும். நான் எங்கே போகிறது, என்ன செய்கிறது, யார்கிட்ட போய் இதெல்லாம் கதைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல கடவுளே. சுசீலா, அவங்களுக்கு எல்லாதும் உன் வீட்டை சொந்தமாக்கிக்க. இந்த நாட்டில் சட்டம்னு ஒன்று இருக்குத்தானே? நீ கேள்விப்பட்டது இல்லையா கடன் இணக்க சபையை பற்றி? அது இருக்குது உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆக்களுக்கு உதவுறதுக்கு தான். வீடு காணி மாதிரி சொத்துக்களை அடகு வச்சு எடுத்த கடனால் வர பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடித்தரத்தான் இவங்க இருக்காங்க. அடமானம் வச்சோ இல்லை முழுசாக எழுதி கொடுத்த மாதிரியான கடன்கள் தொடர்பான நியாயமான உடன்பாட்டிற்கு வர அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க.